நம்மளாம் எப்போ ம். வீட்டுக்கு போறோம்? நீ சுரேஷ் கிட்ட ஏதாவது பேசுனியா? ம்ஹும். பேசல. ஒரு 10 மணிக்கு போனா கரெக்டா இருக்குமா? ம். இருக்கும். ஆனா எல்லாரும் வருவாங்கல்ல. ம். வருவாங்க. எங்க போறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, மதி வீட்டுக்கு இன்னைக்கு விருந்துக்கு போனோம்ல, அதான். ஓஹோ, மதி வீட்டுக்கு யார் யார் போறது, எத்தனை மணிக்கு போறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்களா? ஐயோ, இருங்க, உங்களை அப்படி இல்ல அத்தை. வச்சுக்கிறேன். அத்தை, அத்தை. என்னங்க என்னங்க மதி வீட்டுக்கு எப்ப போறது, யார் யார் போறதுன்னு உங்க 2 மருமகள்களும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே உங்களுக்கு வீட்டு விஷயத்துல முடிவெடுக்கிற வேலையே மிச்சம். இல்ல மாமா, இல்ல. நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்? பாக்கியராஜ், பாக்கியராஜ், சொல்லுங்கப்பா. நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துறியா? ஆ. எனக்கு என்னன்னே தெரியல. இன்னைக்கு நல்லா சாப்பிடணும் போல இருக்கு. நீ மார்க்கெட்டுக்கு போய் நண்டு, மட்டன், ஏறா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துரு. அப்புறம் முடிஞ்சா வஞ்சர் மீன் கிடைச்சா வாங்கிட்டு வந்து. என்னடா யோசிக்கிற? காசு இல்லையா? காசு விஷயம் இல்லப்பா. நாம தான் மதி வீட்டுக்கு போறோமே. அங்க போய் சாப்பிடதானே மாமா போறோம். நீங்க சொன்ன எல்லாமே அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு. அம்மா காலையிலே ஃபோன் பண்ணாங்க. எல்லாரும் கண்டிப்பா வரணும்னு சொன்னாங்க. எல்லாரும் வாரம்னு ஒன்னும் வாக்கு கொடுக்கலையே. நாங்க பாக்குறோம்னு தானே சொன்னோம். அப்பா வீட்டுக்கு வந்து முறைப்படி கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. போயிட்டு வரலாமே. எதுக்கு எல்லாரும்? கூப்பிட்டதுக்காக மதியம் சுரேஷும் மட்டும் போயிட்டு வந்துடட்டும். எல்லாரும் வருவாங்கன்னு தான் அங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. எங்க அம்மா நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்கங்கிறதுக்காக நாங்க போட்டது போட்டபடி வர முடியாதுல்ல. நாங்கெல்லாம் வரல. எனக்கு சளி பிடிச்சது மாதிரி இருக்கு. நண்டு ரசம் சாப்பிட்டா தான் சரியாகும். அப்பா நல்ல பெரிய நண்டா பார்த்து வாங்கிட்டு வாடா. மாமா, நாம மதி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாமே. வந்து கூட நான் நண்டு ரசம் வச்சு தரேன். நான் எங்க போகணும், எப்ப வரணும், என்ன சாப்பிடணும்னு எல்லாம் நீ சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சா? ஐயோ, இந்த வீட்டுல முடிவெடுக்கிறது யாரு? நானா இல்ல மத்தவங்களா? இல்ல மாமா, நான் அப்படி சொல்ல வரல. அந்த குன்னக்குடி குடும்பம் வந்துட்டு போனதுல இருந்து நீ எல்லாத்துக்கும் வாக்குவாதம் பண்ண தொடங்கிட்ட மலரு. ஐயோ, நான் வாக்குவாதம்லாம் பண்ணல. அப்பா நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாம்ப்பா. நாங்க வரலைன்னா வரல. அப்போ நாங்க 2 பேர் மட்டும் போயிட்டு வரதா? அததானே முதல்ல இருந்து நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். மதியும் சுரேஷையும் அனுப்பி வச்சா மதி வீட்டுல என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்கன்னு எல்லாம் நான் ஒன்னும் கவலைப்பட முடியாதுடா. அன்னைக்கு எங்கேயோ கூட்டிட்டு போனீங்களே, தீம் பார்க்கு. அங்க வச்சு இவ என்ன சொன்னா? உடம்பு முடியலன்னா வீட்ல இருக்கிறது தான் பெரியவங்களுக்கு அழகுன்னு சொன்னால. இப்போ எங்களால முடியல, நாங்க வீட்லயே இருக்கோம். அவங்க தங்கராஜனையும் கூப்பிட்டிருக்காங்க. அவரு வந்து நாம போகலன்னா நல்லா இருக்காதுல்ல. மாப்பிள்ள இருக்கிற பிஸில சின்ன சின்ன விருந்துக்கெல்லாம் அவர் வரமாட்டாருமா. அப்பா வீடு தேடி வந்தவங்கள வருத்தப்பட வைக்க கூடாதுப்பா. இப்ப என்ன, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் வெளியில போகணும், நல்லா ஊர் சுத்தணும், அதானே? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. எல்லாரும் போகணும் தானே சொல்றோம். நானும் லட்சுமியும் வரல. வேணும்னா மத்தவங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நீங்க எல்லாரும் வருவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ப்ளீஸ்
வாங்க. ஏம்மா, ஒரு நல்ல மருமகளா எங்க எதிர்பார்ப்பையெல்லாம் நிறைவேத்திட்டியா நீ? அப்புறம் எதுக்கு உங்க வீட்டு ஆளுங்க எதிர்பார்க்கறதையெல்லாம் நாங்க நிறைவேத்தணும்? ஏமா லட்சுமி விடு, இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் கேக்குறதால சுரேஷ், மதி, அப்புறம் இவன், மலரு, ராகவி, சுருதி, இவங்க 6 பேரும் மட்டும் போயிட்டு வரட்டும். எல்லாரையும் தடுத்து நாம கெட்ட பேர் எடுக்க வேண்டாம். ஆ, சரிங்க. நீங்க சொல்றதுதான் சரி. இவங்க எல்லாரும் போயிட்டு வரட்டும். போறதுக்கு முன்னாடி நான் கேட்டதெல்லாம் பண்ணி வச்சுட்டு போமா. நண்டு ரசம் மறந்துடாத. சரிங்க மாமா. போகல, என்னாச்சு? ஆ. காசு வேணுமா? இல்லப்பா, காசு இருக்கு. அப்ப கிளம்பு. என்ன யோசனை? அத்தையும் மாமாவும் வரமாட்டேன்னு சொன்னதுக்கா? அவங்களும் வந்திருக்கலாம்ல. வந்திருக்கலாம் தான். ஆனா பிடிவாதம் பிடிக்கிறாங்களே. அவங்க ஏன் இப்படி இருக்காங்க? தெரியலையே மதி. ஆனா ஒரு விஷயம், அவங்க வந்தாங்கன்னு வையேன், வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது பேசி எல்லாரையும் காயப்படுத்துவாங்க. அதுக்கு வராம இருக்கிறதே நல்லதுன்னு நினைச்சுக்கோ. மலர், வாங்கிட்டீங்களா எல்லாம்? எல்லாம் இருக்கு. காலையில 5 மணிக்கு எழுந்தேன். லஞ்ச் சமைக்கிற வேலையில ஜாலியா இருந்தேன். அந்த சந்தோஷமும் இப்ப போச்சு. குடுக்கற மெனுவை கொஞ்சம் முன்னாடியே கொடுத்திருந்தா இந்நேரம் நான் சமைச்சே முடிச்சிருப்பேன். அதையும் பண்ணல. நண்டு ரசம், எறா தொக்கு, எவ்ளோ பெரிய மெனு. அவங்க தானே வீட்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்ப அவங்களே சமைக்க சொல்லலாம். நாம கிளம்பலாம்ல. என்னம்மா நீ இன்னைக்கு காலையில இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி பேசுற? அப்படிலாம் சொல்லிட்டு போயிட முடியுமா? எங்க சொல்லு நீ. அப்ப உங்களுக்கு ஹோட்டல் ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். தீம் பார்க் ஹோட்டல்ல சாப்பிட்டத கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெளிய ஆர்டர் பண்ண ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிற? கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம் தான்ப்பா நினைச்சேன். ஆனா நம்ம என்னதான் பேசினாலும் அவர் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டாரு. என்னையும் மலரையும் கூட வர சொன்னதே பெரிய விஷயம் நினைச்சுதான் அமைதியாயிட்டேன். அது பெரிய விஷயம்தான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய டாஸ்க முடிச்சிட்டுல போனோம். ஏன் மலரு, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? சேர்ந்து சமைக்கலாம். நீங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தது உங்க அம்மாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லனா இந்நேரத்துக்கு இங்க வந்திருப்பாங்க. இவ்ளோ நேரம் ஏன் நீ இங்க நிக்கிற? ஆம்பளை பையனுக்கு இங்க என்ன வேலைன்னு சொல்லி உங்களை வெளியே துரத்திருப்பாங்க. அவங்களாவது உங்களை சேர்ந்து சமைக்க விடுறதாவது. ஏ மலர், ஏதாவது வேலை கொடு மலரு. சரி, அம்மா வரதுக்குள்ள வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு வைக்கவா? எவ்வளவு உரிக்கணும்? ஐயோ, நீங்களும் திட்டு வாங்கி எனக்கும் திட்டு வாங்கி கொடுத்துருவீங்க போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு உரிக்கணும்னு மட்டும் சொல்லு. எடுத்து வச்சது எல்லாத்தையும் தாங்க உரிக்கணும். அப்படியா? சரி, நான் பண்றேன்.
எங்க சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மலரு. அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. நான் உரிச்சு வைக்கிறேன். மதி, ம்? நீ போய் சீக்கிரம் கிளம்பு. நீயும் சுரேஷும் முதல்ல போங்க. கூட வேணா ஸ்ருதியை கூட்டிட்டு போங்க. நானும் இவரும் இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் கிளம்பி வரோம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். எல்லாரும் ஒன்னாவே போயிடலாம். பா, உனக்கு லேட் ஆயிடும்பா. ஆகட்டும் பரவாயில்ல. நாம எல்லாரும் சேர்ந்தே போலாம். மதி, எல்லாரும் சாப்பிடுற நேரத்துக்கு அங்க போனா நல்லா இருக்காது. உன் வீட்ல உன் கூட கொஞ்ச நேரம் பேசணும்னு நினைப்பாங்கல்ல. நீ போய் கிளம்பு போ. இல்லங்க பரவாயில்ல. போறதுன்னா எல்லாரும் சேர்ந்தே போகலாம். வேற என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, முடிச்சிட்டே போகலாம். ஐயோ, அதெல்லாம் நீ எதுவும் பண்ண வேண்டாம். ஹெல்ப் இல்லாம உங்களால எல்லா வேலையும் முடிச்சிட்டு அங்க வர முடியாது. நான் கிளம்பி போயிட்டா அப்புறம் உங்களை எங்க வீட்டுக்கே போக வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லிருவாங்க. நாம சேர்ந்தே வேலையை முடிச்சிடலாம். சொன்னா கேள். நீ முதல்ல கிளம்புங்க. இல்லங்க எந்திரி. என்னங்க கிளம்பு. நீங்க இருங்க, நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறேன். வேணாம் மதி. குடுங்க, முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரேன். மத்த வேலையெல்லாம் ஒண்ணா சொல்லுங்க, முடிச்சிடலாம். ஏய் மதி, என்னங்க இவ? இருங்க, நான் ஏய், இதெல்லாம் க்ளீன் மதி. பண்ணிடுறேன். மதி, ஐயோ, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா இவ. ஐயோ, அரிசியை ஊற வச்சுட்டு பாரு. வரேன். இந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கோ. சொல்றத கேளு பாப்பா. வா, இங்க பாரு. சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸ போடு. வா, நம்ம கிளம்பணும்ல. போட்டுக்கோ தங்கம். அம்மா போட்டு விட்டா தான் நான் ட்ரெஸ் மாத்துவேன். நேரங்காலம் தெரியாம படுத்தாத பாப்பா. தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸ மாத்தேன். நீ வாமா. வரேன் வரேன். எனக்கு ஒரே ஒரு ஆசைதாங்க. எங்கேயாவது கிளம்பும் போது அறக்க பறக்க கிளம்பாம நிதானமா கிளம்பணும். அது இந்த ஜென்மத்துல நடக்குமான்னு தெரியல. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நான் தான் வெளியே கிளம்புற முந்தின நிமிஷம் வரைக்கும் அடுப்பாங்கரையிலேயே கிடக்குறேன். எனக்கும் நல்லா புடவை கட்டி, நல்லா தலைவாரி, பவுடர் போட்டு, பூ வச்சு கிளம்பணும்னு ஆசை இருக்காதா? நடக்கவே மாட்டேங்குது. ச்சே. ஐயோ, இது வேற. இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன். தோ எப்படி வேர்க்குது பாருங்க. நீ கொஞ்சம் நிதானமா கிளம்பு மலரு. என்ன நிதானமா கிளம்ப சொல்றீங்க? நிதானமா கிளம்புனா சாயந்தரம் தான் மதி வீட்டுக்கு போக முடியும். கிளம்பிட்டியா மதி? நான் கிளம்பிட்டேன். புடவை நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஒரு 10 நிமிஷம் மதி, நானும் கிளம்பிடுறேன். நீங்க பொறுமையாவே டைம் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்ல. ஒன்னும் அவசரமும் இல்ல. இங்க பாரு, அம்மா 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுவாங்களாம். அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆக வேண்டாமா? இந்த ட்ரெஸ் மட்டும் மாத்து பாப்பா. அம்மா தலைவாரி விடுவாங்க. ஆஹா, அம்மா தான் எனக்கு ட்ரெஸ் மாத்தி விடணும். பாப்பா, சித்தி போட்டு விடட்டுமா? நீங்க சித்தி கூட வாங்க, உங்களை ரெடி பண்ணி விட்டுட்டு நான் சாக்லேட் தரேன். போலாம். அப்பா ட்ரெஸ் கொடுங்க. செல்லம். பாப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க பொறுமையா ரெடி ஆகுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மதி. இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? வாடா, வரோம். சரி வா. ஏய், பாத்து. இந்த புடவை வேற தடுக்கிட்டே இருக்குங்க. பாருங்க, ஒவ்வொரு பிளேட்டும் ஒரு ஒரு பக்கமா போயிட்டு இருக்கு.
நீ ரொம்ப பதட்டமா இருக்க மலரு. நிதானமா இரு. இன்னொரு தடவை நிதானமா இருன்னு சொன்னீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹ, ஏங்க இது சரி பண்ணி விடுங்க. அவ்வளவுதானே? இப்ப பாரு எப்படி சரி பண்றேன்னு. ஏங்க ஆ, என்ன பண்றீங்க? ஏய், இங்க பாருங்க, இதுக்கு இடையில இப்படி பிடிச்சு இரு. இப்படி பண்ணுங்க. அட இப்படி புடிச்சிருக்கேன். பண்ணுங்க. கரெக்டா சரி சரி. பண்ணுங்க. எங்க எங்க இங்க மடிச்சிருக்குங்க. ஐயோ இத நான் விடுங்க. பாத்துக்கிறேன். ஒண்ணும் கவலைப்படாத. இரு இரு. பாத்து கலைஞ்சிர போகுது. அவளுக்கு புடவையே கட்ட தெரியாத மாதிரி இவன் உட்காந்து மடிப்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்கான். எந்த வீட்ல இதெல்லாம் நடக்கும்? ஆ, இது போதுமா மலரு? இல்லங்க, பாருங்க இடையில ஒண்ணு மிஸ் சரி ஆகுது. சரி இரு இரு. ஆனாலும் அவ கொஞ்சம் ஓவரா தான் போறா. இந்த பசங்களும் சும்மா கிடையாது. அம்மாவ திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஆனா பொண்டாட்டிக்கு மட்டும் விழுந்தடிச்சு பணிவிட பண்றாங்க. இவளுகளும் அப்படி ஆக்கிடுறாளுங்க. ச்சே. பாக்யராஜு, பாக்யராஜு, என்னடா இவ்ளோ நேரம் ஆச்சு, உங்க அம்மா குரல் கேக்கலையேன்னு யோசிச்சேன். கூப்பிட்டுட்டாங்க. பாத்திருப்பாங்க நம்மள. ஐயோ, நம்ம பையன் புடவை மடிப்பெல்லாம் சரி பண்றானே, தப்பாச்சேன்னு தோணிருக்கும். அதான் கூப்பிடுறாங்க. போங்க. நீ ஓவரா கற்பனை பண்றேன்னு நினைக்கிறேன். ம். எனக்கு தெரியாதாங்க என் மாமியார பத்தி. பாக்யராஜு, ஆ, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. ஆ, போங்க போங்க. ம். சொல்லுங்கம்மா. என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான வேலையா இருந்தியாப்பா? இல்லம்மா, சொல்லுங்க. கையே ரொம்ப வலிக்குது பாக்யராஜு. ஒரு தண்ணி கிளாஸ கூட தூக்க முடியலடா. ஹாஸ்பிடல் போலாமாமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்டா. அதோ அங்க தைலம் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வந்து கொஞ்சம் தேய்ச்சி விட. ஆ, சரிங்கம்மா. முட்டியில இருந்து இந்த விரல் வர கை செத்து போயிடுச்சுடா. வயசாகுதுல்ல, இனிமே கை காலுன்னு ஒவ்வொன்னா வேலை செய்யறத நிறுத்தும். அப்படியே கடைசியில நானும் ஒரு நாள் போய் சேர்ந்துருவேன். அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. அங்கதான்ப்பா. நான் சொன்னதுக்காக நீ தைலம் தேய்ச்சி விடுறியாப்பா? அப்படியெல்லாம் இல்லையேம்மா. போனா போகுதுன்னு தேய்ச்சி விடுறியா? உன் பொண்டாட்டி ஏதாவது வேலை சொன்னாளா? அவளுக்கு ஏதாவது பணிவிட செய்ய சொன்னாளா? செய்யணுமா? அப்- ஆ, நானும் பாத்துக்கிட்டு தாண்டா இருக்கேன். எந்நேரமும் சமையல் கட்டுல அவ கூடவே நிக்கிற. இல்லன்னா ரூம்ல உட்காந்து அவ சொல்ற வேலைய செய்யற. ஏண்டா, உங்க அப்பா என்னைக்காவது எனக்கு புடவை சரி பண்ணி கொடுத்து பாத்திருக்கியா? ஹம், அப்புறம் நீ ஏண்டா அதெல்லாம் செய்யற? நான் சொன்னப்ப நம்பல, இப்பவாது தெரியட்டும். நீ அந்த தைலத்தை கொடுப்பா, நானே கஷ்டப்பட்டு தேய்ச்சிக்கிறேன். போப்பா, நீ போய் உன் பொண்டாட்டிய கவனி. அம்மா, இல்லம்மா, நானே தைலம் தேய்ச்சி விடுறேன்.